ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 7 வருடங்கள் கழிந்திருக்கிறது. இந்த கருப்பு நாளினுடைய காயங்கள் என்பது இன்னும் ஆறாமலே இருக்கிறது. தான் ஏன் மரணிக்கிறோம் என்று தெரியாமல் பலரும் இதிலே மரணித்தார்கள். குறிப்பாக கத்தோலிக்கர்கள், அதே போன்று வெளிநாட்டவர்கள், பொதுமக்கள் என்று. இவர்கள் ஒரு பக்கம் இதன் மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்ட வேளையிலே, இன்னும் ஒரு பக்கமும் முஸ்லிம் சமூகம் இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட, துன்பப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. பல அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனவாத சக்திகளால் பல முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சார மறுப்புகள், அவமானங்கள், சந்தேக கொண்டு பார்க்கப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாமே முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்ட ஒரு துன்பகரமான நிகழ்வாகும். இதனுடைய காயங்கள் என்பது இன்னும் ஆறாமலே இருந்து வருகிறது. இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய விசாரணைகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்ட விடயம்தான், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தன்னை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டாம் என்று ஒரு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்திருக்கிறார். இதே கோட்டாபய ராஜபக்ச இதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலமாக பல அப்பாவிகள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பல கொடூரங்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபய ராஜபக்ச ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மூலம் இந்த விசாரணை என்பது ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டி நிற்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கு இடையூறாக பல சக்திகளும் கிளம்பி இருக்கிறார்கள். அதில் ஒரு விடயம்தான் அண்மையிலே இடம்பெற்ற ஒரு சத்தியாகிரக போராட்டம். உதயகம்பம் வில, விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர, சரத் வீரசேகர போன்றவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலே இவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் என்பது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் உண்மை வெளிப்பற்றுமோ என்று அச்சப்பட்டு அந்த விசாரணைகளை குழப்புகின்றவர்கள் ஒரு பக்கமும், உண்மையை விரும்புபவர்கள் விசாரணை வேகப்படுத்துவதும் இன்னும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. இந்த தருணம் என்பதுதான் முஸ்லிம் சமூகம் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருந்து வருகிறது. இந்த தருணத்தில் தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய சிவில் அமைப்புகள், மார்க்க அமைப்புகள், அரசியல் தலைமைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது. சமூகத்தினுடைய அச்சங்கள், அதிருப்திகள், நீதிக்கான கோரிக்கைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவற்றை ஒரு தேசிய உரையாடலாக மாற்ற நினைக்காமல் இவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற உள்ளக முரண்பாடுகளை தூக்கி பிடித்து கொண்டும் இயக்க கொள்கை விவகாரங்களில் சண்டை பிடித்து கொண்டும் இருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் சமூகத்தினுடைய முதிர்ச்சியையும் பொது நம்பிக்கையும் கேள்விக்குட்படுத்துகிறது என்றுதான் சொல்ல முடியும். இதற்கு அண்மையில் நடந்த 2 உதாரணங்களை இங்கே குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஒன்றுதான் இஸ்லாமிய நூல்களுக்காக போடப்பட்ட அந்த மீளாய்வு குழு. ஒரு சமூகமாக அறிவுடனும் பொறுப்புடனும் கையாள வேண்டிய ஒரு விடயத்தை 2 தரப்புகளாக பிரிந்து ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வெளிப்படைத்தன்மை தேவைப்பட்ட இடத்தில் சந்தேகங்களையும் பரஸ்பர நம்பிக்கை இன்மையும் தோற்றுவித்தது என்று சொல்லலாம். அதே போன்று கொல்லிப்பிட்டி ஜும்மா பெரிய பள்ளி வாசலினுடைய அந்த நிர்வாகத்தின் மீது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ரிஸ்வி முப்தி வைத்த அந்த விமர்சனமும் இந்த உதாரணத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அந்த நிர்வாகம் ரிஸ்வி முப்திக்கு ஜும்மா செய்வதற்காக இடம் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக அவர் அதே ஜும்மா பள்ளியில் மிம்பரில் ஏறிக்கொண்டு அவருடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை பொதுவான ஒரு மிம்பரில் ஏறி விமர்சித்திருந்தார். காரணம் என்ன? அந்த பள்ளிவாசலிலே அவருக்கான அந்த ஜும்மா என்பது கொடுக்கப்படவில்லை, அது ஒரு குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது நடந்திருக்கிறது. இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எனக்குத்தான் ஜும்மா வேண்டும் என்ற போர்வையில் அடம்பிடித்து அந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தை ஜும்மா நாளிலே அந்த மிம்பரிலே அவர் விமர்சித்து பேசியிருந்தார். இதுவும் அண்மையிலே சர்ச்சையாக மாறியிருந்தது. உண்மையிலே ரிஸ்வி முப்தி என்பவர் கொல்லிப்பிட்டி ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே ஜும்மா உரை நிகழ்த்துகின்ற ஒரு மௌலவி மட்டுமல்ல, அவர் ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய
ஒரு தலைவராகவும் இருக்கிறார். அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒருவர் தனக்கு கீழே இருக்கின்ற இளம் உலமாக்களை அவர் கையை பிடித்து முன்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறார். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு கொடுக்காமல் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இவ்வாறான முன்மாதிரி மிக்க தலைவர்கள் தங்களுக்கு கீழே இருப்பவர்களை வளர்த்து விடுவார்கள். அதே போன்று ரிஷிமுப்தினுடைய பலகால அனுபவங்கள், அவருடைய உரை மீதான மக்களின் ஈர்ப்பு எல்லாம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது எங்கே தேவைப்படுகிறது? கொழும்பை பொறுத்த வரைக்கும் வாழைத்தோட்டம், மாளிகாவத்தை, கிரேன் பாஸ் போன்ற இடங்களிலே போதை வஸ்துக்கு அடிமையான பல இளைஞர்கள் நாசமாகி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களை அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இவருடைய உரைகள் அந்த இடத்திலே பெருமதியானதாக இருக்கும். எனவே இவர் கொல்லிப்பிட்டு ஜும்மா பள்ளியை மட்டும் பிடித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு இருக்காமல் இவ்வாறான பிரதேசங்களுக்கு சென்று இவருடைய ஜும்மா பயான்களை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அந்த சமூகத்தினுடைய தலைமைகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே முஸ்லிம் சமூகத்தினுடைய இவ்வாறான எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு மத்தியில் தான் என்று சமூக நீதி கட்சியானது கொழும்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மாதிரியான எதிர்மறையான விடயங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதுதான் ஈஸ்டர் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட துன்பப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த விசாரணைகள் என்பது எந்த தடையும் இல்லாமல் அப்படியே செல்ல வேண்டும். இந்த விசாரணைகளுக்கு என்ன இடையூறு ஏற்பட்டாலும் அதனை உடைத்தெறிந்த இந்த அரசாங்கமானது உண்மையான சூத்திரதாரிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதியையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் இன்றைய அந்த ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருந்தார்கள். உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சமூக நீதி கட்சியான அந்த இளம் சமூக ஆர்வலர்கள், அந்த இளம் அரசியல்வாதிகள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடாது. இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே எந்தளவு தூரம் முஸ்லிம் சமூகம் துன்பப்பட்டது என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சிவில் அமைப்புகள், மார்க்க அமைப்புகள், அரசியல் தலைமைகளுக்கு தெரியும். எனவே இந்த சிவில் சன்மார்க்க அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒரே டேபிளிலே இருந்து கொண்டு ஒன்றாக பேசி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ஒரே மேசையில் இருக்கக்கூட இவர்கள் ஒற்றுமைப்படவில்லை. பலஸ்தீன மக்களுக்காக பல அமைப்புகள் பலரையும் திரட்டி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள், பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள், பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் யாரையுமே இங்கே காணவில்லை. மாற்றம் என்பது வெளியிலிருந்து திணிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. இந்த மாதிரியான அமைப்புகள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு, தங்களை தாங்களே மீளாய்வு செய்து கொண்டு நீதியின் பக்கம் வர வேண்டும். வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் நாங்கள் நிற்கப் போகிறோம் என்பதை அடுத்த தலைமுறை நினைவு கூறும்.